நிப்டி 1.5 மாசத்துல 14.5% கிராஷ். இந்த மாதிரி முன்னாடி நடந்திருக்கா? எப்பதான் ரிவர்ஸ் ஆகும்? டீடைல்டு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பார்த்துடலாம் வாங்க. இங்க கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாமே எஜுகேஷனல் பர்பஸ் தாங்க. டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க. நம்ம டீடைல் டெக்னிக்கல் அனாலிசிஸ்க்கு போற முன்னாடி ஒரு சில இம்பார்ட்டன்டான ஹிஸ்டரி ஈவெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாங்க. எப்பெல்லாம் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு, அப்ப என்னென்னலாம் நடந்தது அப்படிங்கிறத ஒரு பேசிக் ஓவர்வியூ மாதிரி பார்த்துடலாம். 2008 ஒரு மாடர்ன் எக்கனாமிக் ரெசஷன் சொல்லலாம். அப்போ நல்ல கிராஷ். அதுக்கப்புறம் 2015 எக்கனாமிக் ஸ்லோ டவுன். 2020 எல்லாத்துக்குமே தெரியும் கோவிட். 2022 உக்ரைன் வார், அது சின்ன கரெக்ஷன். 2024 ஒரு ஃபேர் வேல்யூ கரெக்ஷன் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஒரு எலெக்ஷன் டைம்ல வந்த கரெக்ஷன் சொல்லலாம். இப்போ 2026 நம்ம ஈரான் வார் கரெக்ஷன்ல இருக்கோம். அடுத்தது என்ன, இந்த கரெக்ஷன்லாம் எவ்வளவு பர்சன்டேஜ் இருந்தது, அதுக்கப்புறம் புல் பேக் எப்படி இருந்தது அப்படிங்கிற டீடைல்டா பார்த்துடலாங்க. அனாலிசிஸ்க்கு நம்ம நிப்டியோட மந்த்லி சார்ட் எடுத்து வச்சிருக்கோம். எதனால அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பிரைஸ் ஆக்ஷன் ஈஸியா இதுல விசிபிளா தெரியுங்க. 2008 ரெசெஷன், இதுதான் ஒரு டீப் கரெக்ஷன் சொல்லலாம். அந்த டைம்ல பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு 150% ஃபெயில் ஆனாங்க. அதுக்கப்புறம் வித்தின் 1 or 2 இயர்ஸ் அது ரிகவர் ஆயாச்சு. அதுக்கப்புறம் 2015ல ஒரு எக்கனாமிக் ஸ்லோ டவுன், ஒரு சைனாலையும் அப்புறம் ஜப்பான்லயும் ஒரு எக்கனாமிக் ஸ்லோ டவுன் நடந்தது. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 33% வரைக்கும் கரெக்ஷன் வந்தது. அதுக்கு அடுத்த வேவ் ரீசெண்ட் பாத்தீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கோவிட் வேவ் 1 கரெக்ஷன், இது ஒரு 60% கரெக்ஷன் வந்ததுங்க. ஆனா நீங்க பாத்திருப்பீங்க, ரொம்ப கிளியரா வித்தின் ஸ்பேன் ஆஃப் 3 to 4 months அந்த கரெக்ஷன் எல்லாமே ரிகவர் ஆயாச்சு. அதுக்கு அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா 2022 உக்ரைன் வார் கரெக்ஷன். இந்த டைம்ல ஆல்மோஸ்ட் மார்க்கெட் ஒரு 21% விழுந்தது. விழுந்ததுக்கு அப்புறம் எக்ஸாக்டா ஒரு 3 to 4 monthsல அந்த கரெக்ஷன் ரிகவர் ஆயிடுச்சு. கடைசியா நம்மளுக்கு வந்த கரெக்ஷன் பாத்தீங்கன்னா 2024, இது ஒரு எலெக்ஷன் டைம்ல வந்த கரெக்ஷன் சொல்லலாம். அப்புறம் இல்ல ஓவர் வேல்யூட் ஸ்டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்னால வந்த கரெக்ஷன் சொல்லலாம். இது பாத்தீங்கன்னா ஒரு 19.5% கரெக்ஷன் வந்ததுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங் புல் பேக் எக்ஸாக்ட்லி அப் டு த ப்ரீவியஸ் 2024 ஹைங்க. அதுக்கப்புறம் இப்ப ரீசெண்டா நம்மளுக்கு ஈரான் வார்னால ஒரு கரெக்ஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அந்த கரெக்ஷன் பாத்தீங்கன்னா ரொம்ப டீப் கரெக்ஷன். எவ்ரிடே வி ஹவ் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 1%, 0.8 to 2% வரைக்கும் நம்ம எவ்ரிடே ஒரு டீப் கட் வந்துட்டு இருக்குங்க. ஸோ இது எப்ப ஸ்டாப் ஆகும் அப்படிங்கறத பார்க்கணும்னா, நம்ம இந்த டைம்ல எல்லாம் எப்படி பிரைஸ் ரியாக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? பிரைஸ் ஆக்ஷன் படி ஒரு சின்ன இம்பார்ட்டன்டான விஷயம் பாருங்க. மந்த்லியில பாத்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில், அதுக்கப்புறம் இமீடியட் நெக்ஸ்ட் மந்த் ஒரு புல் பேக் கேண்டில், இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண இடம் எல்லாம் பாருங்க. எக்ஸாக்டா இங்க பிரிண்ட் பண்ணிருக்காங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஸ்மால் கரெக்ஷன் மாதிரி வருது. அந்த ஒரு கிரீன் கேண்டில் வரைக்கும் வரல. நெக்ஸ்ட் கோவிட் அப்போ வந்த கரெக்ஷன், இந்த ரெட் கேண்டிலுக்கு பக்கத்துல கிரீன் கேண்டில் வந்தது. அதுக்கப்புறம் அந்த ஏரியாவுக்கு மார்க்கெட் வரவே இல்லை. 2022 இந்த கரெக்ஷன் அப்போ எக்ஸாக்டா அதே மாதிரி கேண்டில் ஃபார்ம் பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஒரு கரெக்ஷன் வந்தது. அந்த கரெக்ஷன் பாத்தீங்கன்னா அந்த கிரீன் கேண்டிலோட ஸ்டார்டிங் ஒரு 0.23 அந்த ஏரியா ஃபிபனாச்சி லெவல்லையே நிறுத்திட்டாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா 2024 கரெக்ஷன், இதுவும் எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா அந்த கிரீன் கேண்டிலோட டாப் 0.23 ஏரியால நம்ம இருக்கோம். ஸோ இதுக்கு கீழே மார்க்கெட் கீழே விழுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம இந்த பாட்டம்ல இருந்து இந்த டாப் வரைக்கும் ஒரு ஃபிபனாச்சி போட்டு ஒரு பேசிக்கா இன்ஸ்டிடியூஷனல் ரிவர்சல் ஏரியா அப்படிங்கிற 0.786 வேல்யூ எங்க வருது அப்படிங்கறத பார்க்கலாம். ஸோ அது ஒரு கிரிட்டிக்கல் பாயிண்டா இருக்கும். நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் பாயிண்ட் அந்த இடத்துல கிடைக்கலாம். இப்ப பாத்தீங்கன்னா நம்ம இந்த லோல இருந்து அந்த ரீசெண்ட் ஹைக்கு போடுறோம். அப்ப 0.786 அப்படிங்கிறது 22,724 அப்படிங்கிற ஏரியால நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் பாயிண்ட் இருக்கு. சப்போஸ் அந்த ரிவர்சல் பாயிண்ட கட் பண்ணாங்க அப்படின்னா இந்த ஈக்குவல் லோஸ் வரைக்கும் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த ஈக்குவல் லோஸ் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 21,800 அது வரைக்கும் வர சான்சஸ் இருக்கு. ஸோ இவ்வளோ கரெக்ஷன் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு புல் பேக் கிடைக்கும். எதர் அந்த 0.786 வேல்யூ, நம்ம ஆல்ரெடி சொன்ன அந்த 0.786 வேல்யூவான 22,724 இந்த வேல்யூ எக்ஸாக்டா இன்னொரு விஷயத்தையே ரெப்ரசென்ட் பண்ணுது. நம்ம டே சார்ட்ல ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், தேர் இஸ் அ கேப், ஒரு ஏரியால கேப் இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த கேப் பாத்தீங்கன்னா 22,850 இருந்து 23,200 அந்த ஏரியா வரைக்கும் தான் அந்த கேப் இருந்தது. ஸோ அந்த கேப்பு கீழே இந்த பாயிண்ட்ல டச் பண்ணிட்டு இங்கிருந்து ஒரு ரிவர்சல் கிடைச்சதுன்னா அது ஒரு ஹெல்தியான ரிவர்சலா இருக்கும். ஸோ சப்போஸ் மார்க்கெட் இவ்வளவு தூரம் வந்ததுன்னா இட் வில் பி ஈக்குவல் சம்வேர் டு 16.5-17%, which is in line with average. கடைசி 3 கரெக்ஷன் பாத்தீங்கன்னா 20%, 21% அந்த மாதிரி ஒரு ஆவரேஜ் கரெக்ஷன் வந்திருக்கு.
அதோட இன்லைன் வந்து 22,700 அப்படிங்கும் போது அந்த இன்லைன் வந்துருங்க. அந்த இடத்துல இருந்து ஒரு நல்ல கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஹோப்ஃபுல்லி நிஃப்டி ரிகவர்ஸ் ஃப்ரம் அந்த பர்டிகுலர் பிளேஸ்ங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். மேபி 1 or 2 வீக்ஸ்க்குள்ள நம்மளுக்கு இந்த கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருங்க. ஸோ வால்யூம்ஸ் அப்படிங்கறத பத்தி இன்னொரு அனாலிசிஸும் பண்ணுவாங்க. நம்ம கான்ஃப்ளூயன்ஸ் அப்படிங்கறத நம்ம நிறைய தாட்டி சொல்லியிருப்போம். இவ்வளவு சீக்கிரம் ஒரு பிரைஸ் கம்மியாகுதுன்னா அந்த இடத்துல ஃபுல் டிஸ்ட்ரிபியூஷன் நடந்திருக்காது. பிரைஸ் கீழே வாங்கினவங்க மேல செல் பண்ணவங்க, அந்த ட்ரேட் இம்பேலன்ஸ் வந்து கட்டாயமா இருக்கும். அந்த ட்ரேட் இம்பேலன்ஸ்னால நம்மளுக்கு ஒரு புல் பேக் கிடைக்கும். அந்த புல் பேக் ஸ்டார்ட் ஆகிற ஏரியா கூட நம்ம 22,724 இருக்கலாம். அதை வந்து நம்ம டே சார்ட்ல அனலைஸ் பண்ணலாங்க. சப்போஸ் நம்மளுக்கு 22,724 அந்த ஏரியா பிரேக் ஆச்சுன்னா அதுக்கு வந்து அடுத்த மேஜர் சப்போர்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கோவிடோட டவுன்ல இருந்து இப்போ ரீசெண்டா வந்த டபுள் ஹை வரைக்கும் ஒரு ஃபிபனாச்சி போட்டீங்கன்னா 0.236 அப்படிங்கிற ஒரு ஃபிபனாச்சி வேல்யூ. அந்த வேல்யூ பாத்தீங்கன்னா 21,885 இந்த இடத்துல இருக்கு. இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட் ரே ஆஃப் ஹோப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்க. இந்த இடத்த கட் பண்ணாங்கன்னா அதுக்கு அடுத்த டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் வரைக்கும் வருவாங்க. ஆனா அது அவ்வளோ கீழே கரெக்ஷன் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது வேர்ல்டு வார் மாதிரி ஏதாவது பெருசா வந்தாதான் நடக்கும். அப்படி இல்லைன்னா இந்த மார்க்கெட் ஆவரேஜ் கரெக்ஷன் லெவல்ஸ்ல வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட் வந்து ரிவர்சல் வந்துருங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம அந்த எட்ஜுக்கு வந்துட்டோம். பொறுத்திருந்து 3 to 4 daysல நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குங்க. நிப்டியோட டே சார்ட் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த டே சார்ட்ல நம்மளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபைனல் கரெக்ஷன் லெவல் என்ன, லாஸ்ட் ஹோப் என்ன, அப்புறம் புல் பேக் லெவல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்லங்க. அந்த புல் பேக் லெவல்ஸ் எல்லாம் எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்த்துடலாம். ஸோ ஃபைனல் கரெக்ஷன் லெவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 22,920 இருந்து 22,724 இந்த ஏரியால கரெக்ஷன் அப்படின்னு வந்திருந்ததுன்னா இந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு ஒரு ரிவர்சல் கிடைக்கணும். சப்போஸ் இங்க கிடைக்கலன்னா லாஸ்ட் ஹோப் இந்த ஏரியா தான், அது வரைக்கும் போகலாம். இப்ப புல் பேக் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் புல் பேக் லெவல் பாத்தீங்கன்னா 23,850. இது வந்து ஒரு நல்ல ஹெல்த்தியான புல் பேக் லெவல். 23,850க்கு மேல பாடி க்ளோஸ் டே வைஸ் வச்சாங்கன்னா உங்களுக்கு புல் பேக் லெவல் 2 ஆன 24,350 இருந்து 24,587 இது வரைக்கும் ஒரு புல் பேக் லெவல் வந்து லெவல் 2ல இருக்குங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லெவல் 3 பாத்தீங்கன்னா நம்மள ஈக்குவல் ஹைஸ் அப்படின்னு ஒன்று வச்சிருந்தோம் இல்லைங்க. அந்த ஈக்குவல் ஹைஸ்க்கு மேல வந்து பாடி க்ளோஸ் ஆகணும். ஈக்குவல் லோஸ்க்கு மேல பாடி க்ளோஸ் ஆகணும். இந்த ஈக்குவல் லோஸ்க்கு மேல பாடி க்ளோஸ் ஆகும்போது 25,141 வரைக்கும் ஒரு புல் பேக் லெவல். இதுக்கு மேல போய் பாடி க்ளோஸ் ஆனா மட்டும்தான், ஒரு கப்பல் ஆஃப் டேஸ் ட்ரேட் ஆனா மட்டும்தான் இது அப் ட்ரெண்ட் ரெஸ்யூம் ஆயிருச்சு அப்படிங்கிறது நம்ம கன்ஃபர்மேஷன் கொடுக்க முடியுங்க. அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இது எல்லாமே புல் பேக் லெவல்ஸ் தான். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேடை வந்து பார்த்து எடுத்துக்கணுங்க. இப்போ ஃப்ரைடேவோட போஸ்ட் மார்க்கெட் வந்து ஒரு சின்னதாக பார்த்தலாங்க. தேர்ஸ்டே வந்து நம்ம சப்போர்ட் பிளாக்ஸ் எல்லாம் மாத்தி நம்ம கொடுத்துருந்தோம். ஓப்பன் பண்ணதே பாத்தீங்கன்னா சப்போர்ட் பிளாக் 1 கீழே தான் ஓப்பன் பண்ணாங்க. ஓப்பன் பண்ணிட்டு நேரா வந்து சப்போர்ட் பிளாக் 2 இந்த ஏரியாவுக்கு வந்து இந்த இடத்துல ஒரு புல் பேக் மாதிரி கொடுத்துட்டு கன்சாலிடேட் ஆகி க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம், சப்போஸ் இந்த ஏரியாவை கட் பண்ணாங்கன்னா அடுத்த ஸ்டாப் இங்கே தான், ஏன்னா இந்த இடத்துல ஒரு கேப் இருக்கு, அந்த கேப்பை ஃபில் பண்றதுக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். எக்ஸாக்டா அந்த கேப்போட ஸ்டார்டிங் வரைக்கும் வந்தாச்சுங்க. ஸோ இன்னைக்கு நாளைக்கு லெவல்ஸ் என்ன அப்படிங்கறத இந்த பிளாக்கை ரீஅரேஞ்ச் பண்ணி பார்த்துடலாங்க. நாளைக்கு இன்ட்ராடே ட்ரேடிங்க்கு வேண்டி நம்ம பிளாக்ஸை ரீஅரேஞ்ச் பண்ணிருக்கோங்க. நிப்டி பாத்தீங்கன்னா ஃப்ரைடே இந்த இடத்துல 2 தாட்டி சப்போர்ட் எடுத்திருக்காங்க. அப்படிங்கும்போது 23,165 23,110 இந்த ஏரியா வந்து ஒரு சப்போர்ட் மாதிரி இருக்கணும். நிப்டி சப்போர்ட் இதை கட் பண்ணல அப்படின்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து பாத்தீங்கன்னா 23,260. அதை கிராஸ் பண்ணி மேல போகும்போது 23,378 அதுக்கு அடுத்த டார்கெட் ஆகும். அப்புறம் இந்த கேப்பை ஃபில் பண்ற ட்ரை பண்ணுவாங்க. இது வந்து அப் ட்ரெண்டா இருந்தா, சப்போஸ் 23,120 பிரேக் பண்ணாங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் பிளாக் 2 ஆன 22,110 120 இது வரைக்கும் வர சான்சஸ் இருக்குங்க. ஸோ இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ட்ரேடை பிளான் பண்ணிக்கலாம். நாளைக்கு வந்து ஃபிளாட் ஓப்பன் இல்ல கேப் அப் ஓப்பன் இல்ல கேப் டவுன் ஓப்பன், அதுல கண்டிஷனை பொறுத்து ஆப்ஷன் செயின்ல எது ஈக்குவல் வெயிட்டேஜ் ப்ரீமியம் இருக்கு அப்படின்னு பார்த்து அந்த ப்ரீமியமுக்கு ப்ரீவியஸ் டே ஹை லோ க்ளோஸ் மார்க் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுக்க ட்ரை பண்ணுங்க. நான் இன்னைக்கு கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய வாஸ்டான இன்ஃபர்மேஷன். இது வந்து மல்டிபிள் டைம் ஃப்ரேம்ஸ்ல நம்ம நிஃப்டி பத்தி நம்ம பார்த்திருக்கோம். ஸோ பிஹேவியர் ஆஃப் நிஃப்டி கரெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கிளியர் ஐடியா உங்களுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ வி ஆர் நாட் ஃபார் ஃப்ரம் ரிவர்சல்ங்க. ரிவர்சலுக்கும் வந்து கூடிய சீக்கிரம் நடக்கலாம். அதுங்காட்டி கெட் ரெடி. எப்போ வந்து ரிவர்சல் கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னா ப்ரீவியஸ் டேவோட க்ளோஸ் வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கு மேல ஒரு பாடி க்ளோஸ் வைக்கணும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் மாதிரி 1 hour பேட்டர்ன்ல கிரியேட் பண்ணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 1 day பேட்டர்ன்ல கிரியேட் பண்ணும். இந்த மாதிரி லோவர் டைம் ஃப்ரேம்ல இருந்து ஹையர் டைம் ஃப்ரேம் வரைக்கும் நம்மளுக்கு ஒரு பாடி க்ளோஸ் ப்ரீவியஸ் டேஸ் விட ஹையா இருக்கும்போது நம்ம ஒரு ரிவர்சல் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்க. ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்,
அப் ட்ரெண்ட் அப்படிங்கறத முடிவு பண்றது பாத்தீங்கன்னா 25,150 மேல பாடி க்ளோஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு அப் ட்ரெண்ட். அது வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கிற எல்லாமே ஒரு ஷார்ட் டேர்ம் புல் பேக். அந்த ஷார்ட் டேர்ம் புல் பேக் வந்து எந்த லெவல்ஸ் அப்படிங்கறதையும் நம்ம மார்க் பண்ணிட்டோம். ஸோ அந்த லெவல்ஸ்க்கு வரும்போது நீங்க கேர்ஃபுல்லா இருந்து அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரேட் எடுத்தீங்கன்னா போதுங்க. ஸோ தேங்க்யூங்க. ஸ்டே டியூன்ட்.